கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுவை தாக்கல் செய்து பிரச்சார பயணங்களை தொடங்கி இன்று கோவை தெற்கு தொகுதியினுடைய முதல் கட்டத்தில் இறுதி நாள் பிரச்சாரத்தில் நாம் இந்த வட்டத்திலே 83வது வட்டத்திலே தொடங்கி இருக்கின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள், எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் பிரச்சார பயணம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பை தருகின்ற தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்று பார்க்காமல் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட 234 தொகுதிகளுக்கும் தானே சட்டமன்ற உறுப்பினராக எண்ணி கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய சிறப்பு திட்டங்களில் குறிப்பிட்ட சில திட்டங்களை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே எடுத்து சொல்லி, செம்மொழி பூங்கா கோவையினுடைய அடையாளமாக மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவினாசி சாலையில் ஜிடி நாயுடு மேம்பாலத்தினுடைய கட்டுமான பணிகளை முடித்து முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கி இருக்கின்றார்கள். மேற்கு புறவழிச்சாலை 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். பெரியார் அறிவுலகம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டு அரசு பொறுப்பேற்றவுடன் முதல் நிகழ்ச்சியாக கோவைக்கு வருகை தந்து பெரியார் அறிவுலகத்தை திறந்து வைப்பேன் என்று கோவையில் சொன்ன மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாகவும் தெற்கு தொகுதி மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட கோவையில் கோவை தெற்கு தொகுதியினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சாலை வசதிகள் உள்ளிட்ட பணிகளை சிறப்பாக செய்திடவும் இந்த 5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் கோவை மாநகராட்சிக்கு 8700 கோடி ரூபாய் மதிப்பிலான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், குடிநீர் திட்ட பணிகள் என பல்வேறு பணிகளுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் நிதிகளை வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக 760 கோடி ரூபாய் 1706 கிலோமீட்டர் நீளம் சாலை அமைப்பதற்கு மட்டும் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை நிறைவு செய்து வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களோடு சேர்த்து தமிழ்நாடு அளவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய சிறப்பு திட்டங்களை பெறுகின்ற நம்முடைய கோவை மாவட்ட மக்களும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்களும் நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு வைத்து, உங்களில் ஒருவராக, உங்கள் இல்லத்தில் ஒருவராக, உங்களது சகோதரனாக இருந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று கோவை தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய 83வது வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் குறிப்பாக பார்சைட் பகுதியில் ஒரு ரேஷன் கடை வேண்டும் என்ற கோரிக்கையும், காளீஸ்வரா நகர் பகுதியில் சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையும், சிஎம்சி காளீஸ்வரா நகர் பகுதியில் பட்டா பிரச்சனைகளும், கிங்ஸ் சர்ச் அருகில் பேருந்து நிறுத்தம் வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அரசு அமைந்தவுடன் இந்த பணிகள் முழுமையாக உங்களோடு இருந்து நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த கோரிக்கைகள் மட்டுமல்ல, 100 கோரிக்கைகள் அல்ல, 1000 கோரிக்கை வந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் சிறப்பாக நிறைவேற்றப்படும். அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சகோதரனாக உங்களோடு இருந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லி வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர், உதயசூரியன் வரையிலிருந்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த நன்றி அன்போடு தெரிவித்து, அக்கா நடந்துதான் போறோம்.
இல்ல 10 மணி வரைக்கும் நடக்கும். பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள் 10 மணி வரைக்குமானு கேட்கிறாங்க. அதுக்கு மேல தேர்தல் ஆணையம் நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.